இந்த சொசைட்டியில் மாற்றவே முடியாத சில விஷயங்களில் இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு அவங்க கணவர் இறந்து போகிறது அப்படின்றது அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்றதே அந்த இடத்துல கேள்விக்குறி தான். அவங்க இறந்துட்டாங்க கணவர், இவங்க ஒரு செத்த பொண்ணுக்கு ஈக்குவலாக தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்களோட உடம்பும் சரி மனசும் சரி அவ்வளோ உடஞ்சி போயிருக்கும். அந்த நேரத்தில் இப்படி பூ வச்சு விட்டு புது புடவையை பூத்தி விட்டு அவங்கள புது பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதை ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அதை உடைக்கிறது, அந்த பூவை அறுத்து போடுறது, தாலியை அறுத்து போடுறது, இதெல்லாம் என்னைக்கு மாறும்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணோட சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க, மனவேதனையில் இருக்கிறவங்கள இன்னமும் இந்த மாதிரி சடங்கெல்லாம் செஞ்சு இதெல்லாம் உனக்கு இல்லை இதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஏன் அவங்கள இன்னும் நம்ம மனசளவில் உடைக்கிறோம்? அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஒரு பொண்ணுன்னா பூ பொட்டுலாம் வச்சு தான் வளர்க்கப்படுறாங்க. ஆனால் அந்த கணவர் இறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்ட்டு ஏன் அப்படி பிச்சு போட்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க? இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பாவங்க, அவங்க ஆல்ரெடி உடஞ்சி போயிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்கள மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்களை, அவங்க பெற்றவங்க, இவங்கெல்லாம் அதை பார்த்து அவ்வளோ உடஞ்சி போகிற அளவுக்கு ஏன் பண்ணணும்? ஸ்டாப் பண்ணலாம்ல, தெரியல. அலங்காரம் பண்ணுறாங்க.